ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. புதுசாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் சரி போதா சனிவாரம். இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங்கில் சூர்யா சாட்டர்டே அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம நானி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா மோகன், அதித்தி பாலன், சாய்குமார், முரளி சர்மா, அபிராமின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ஜேக்ஸ் பிஜாய். நானியோடைய அன்டேசந்தனிக்கு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி டைரக்ட் பண்ண விவேக் சார் தான் இந்த படத்துமே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். நான் இந்த படத்தோட தமிழ் டப்டு தான் ட்ரை பண்ணேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம நானி நிறைய கோவப்படுவாரு. அதனால நிறைய பேர் அடிக்கவும் செய்யறாரு. நானி சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் மட்டும் என்னோட கோவத்தை காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வளர்ந்து பிரினான பிறகும் கோவம் வந்துச்சுன்னா வாரத்துல கடைசி நாளான சனிக்கிழமை அன்னைக்கு அந்த கோவம் சரியானதா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவம் நியாயமானது அப்படின்னா கண்டிப்பா போட்டு அடி பொழந்துடுவாப்ல. இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா ஒரு பெரிய சைக்கோ போலீஸா இருக்காரு. யாரை பார்த்தாலும் ரீசனே இல்லாம அடி வெளுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நானி அடுத்து எஸ்.ஜே. சூர்யா கிட்டையும் ஒரு பெரிய கிளாஷ் நடக்குது. ஸோ எஸ்.ஜே. சூர்யாக்கும் நானிக்கும் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, பிரியங்காமோட லைஃப் எப்படி எஸ்.ஜே. சூர்யா கிட்டையும் அண்ட் நானி கிட்டையும் எப்படி கனெக்ட் ஆகுது, கடைசியில் அடுத்தடுத்து இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது அப்படின்றதான் படத்தோட மிச்ச கதையாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி தான், ஒரு நல்ல மெசேஜோட தான் படத்தையே முடிச்சிருக்காங்க. எனக்கும் இந்த படம் பார்க்க நல்லா இருந்தது. ஆனா இந்த படத்துல நிறைய குறைகளும் இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டா ஹீரோக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இன்ட்ரோ சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல தான் ஹீரோட ஸ்டோரி என்னன்றத ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. எப்படி சனிக்கிழமை மட்டும் போட்டு அடிக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு பிரீஃபான ஒரு ஸ்டோரி. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தவரைக்கும் ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் சில இடத்துல லேகும் அடிக்க செஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சீக்வன்ஸ்ல லாஜிக் மிஸ் ஆகுது. படத்தோட ப்ரீ இன்ட்ரோல் சீக்வன்ஸ் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சது உண்மையிலே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் இன்னுமே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக முடிக்கல, ரொம்ப முக்கியம் தான் முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் தாங்க நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் முக்கியம் பண்ணிட்டாங்க. அதை இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இந்த படத்தில் வச்சிருக்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. குறிப்பா நானியோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல பிரியங்கா மோகனோட ஆக்டிங்குமே ஓகேவா இருந்தது. நானியோட அம்மாவா அபிராமி நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலுமே ரொம்ப நீட்டா பக்காவா இருக்கு. சாய்குமாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் ஃபைனல் கிளைமேக்ஸ்ல ஓவரா பண்ணிவிட்டாப்ல, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் எஸ்.ஜே. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் வாவ் டாப் நாச்சுங்க. அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக்கும் தமிழ் டப்பிங்ல அவரோட ஓன் வாய்ஸ்ல கேட்கிறப்ப இன்னும் பயங்கரமா இருந்தது. ஒவ்வொரு டைலாக்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபன் மேக்ஸா பண்ணியிருக்காங்க. குறிப்பா முரளி சர்மாவும் எஸ்.ஜே. சூர்யாவும் அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ்ல எஸ்.ஜேயோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆக்டிங் செம. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங் நீட்டா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு டப்பிங் படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பா வராது. ஆனா கண்டென்ட் வைஸா பாத்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் மூவியா தான் எடுத்திருக்காங்க. தெலுங்கு கமர்ஷியல் மூவி அதுவும். அதனால தெலுங்கு மூவிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணலாம். அதுவும் குறிப்பாக எஸ்.ஜே. சூர்யானா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரோட ஆக்டிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நம்பி போய் பார்க்கலாம் அவருக்காண்டியே. அண்ட் இந்த படத்தில் இருக்க சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக டப் பண்ணியிருக்காங்க. நல்லா மொக்கையாக பண்ணாமல் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஜிஎம்மும் சில இடத்துல நல்லா கேட்குற மாதிரியும் இருக்குது. இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறா பண்ணியிருப்பாங்க. அந்த கேமரா ஒர்க், அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. படத்தோட லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சா இல்லாமல் அதுவுமே பார்க்க டீசெண்டாக இருந்தது. ஒரு சில இடத்துல கிரிஞ்சு காமெடியும் போட்டிருக்காங்க அந்த லவ் போர்ஷன்ஸில். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வழக்கமாக எல்லா படத்துலையுமே அந்த லவ் போர்ஷன்ஸில் சில கிரிஞ்செல்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி தான் இந்த படத்துலையுமே வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட் போர்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் படத்தில் ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங், எங்கேஜிங் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் கலந்து இருந்தாலும் லாஜிக் இந்த படத்தில் இல்லை. அதே சமயத்தில் ரொம்ப லென்த்தாவும் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படத்துல மொத்த ரன் டைமே ஒரு 3 மணி நேரம் கிட்ட வருது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்பே உங்களுக்கு ரொம்ப லென்த்தா போதே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். படம் பார்த்து முடிச்ச பிறகும் இன்னும் ரொம்ப லென்த்தா போயிருக்கு, கண்டிப்பா ஏதாவது கட் பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கிட்ட இந்த படத்தை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோணும். இந்த படத்தோட ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு, நியூட்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிக்கும். நிறைய கமர்ஷியல் டிராமா மூவிஸ்லாம் பார்க்குற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட தான் தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. மறக்காம இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த படத்துக்கு SRC ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.